சிம்மாசனம் அன்று நீல நிறத்தில் இல்லை. அது இரத்தச் சிவப்பும் கரி பூசிய கருமையுமாக மாறிப்போயிருந்தது. 3 உலகங்களும் அமைதியை இழந்து பல காலமாகிவிட்டது. அசுரர்களின் தலைவன் சும்பன் மற்றும் நிசும்பன் ஆகியோரின் ஆட்சி ஓங்கியிருந்த நேரம் அது. தேவலோகத்தின் சிம்மாசனம் காலியாக கிடந்தது. நந்தவனத்தில் பூக்கள் பூப்பதை நிறுத்திவிட்டன. எங்கும் மரண பயம் மட்டுமே மிஞ்சியிருந்தது. இமயமலையின் அடிவாரத்தில் இருள் சூழ்ந்த ஒரு குகையில் தேவர்கள் பதுங்கியிருந்தனர். தேவர்களின் தலைவன் இந்திரன் முகம் வாடி கண்களில் நம்பிக்கை இழந்து அமர்ந்திருந்தான். அவன் அருகே அக்னி தேவனும் வாயு தேவனும் காயங்களுடன் காணப்பட்டனர். இனி நம்மால் முடியாது இந்திரா என கூறி வாயு தேவன் பெருமூச்சு விட்டார். அந்த இரத்த பீஜன் அவன் சாதாரண அசுரன் அல்ல. அவனது ஒவ்வொரு துளி இரத்தமும் ஒரு சாபம். நாம் அவனை வெட்ட வெட்ட அவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். இந்திரன் தலையை நிமிர்த்தினான். அவன் குரலில் விரக்தி இருந்தது. எனக்கு தெரியும் வாயு, நேற்று நடந்த போரில் நான் என் வஜ்ராயுதத்தை அவன் மீது வீசினேன். அவன் மார்பில் காயம் ஏற்பட்டது. ஆனால் பூமியில் சிந்திய அவனது இரத்தத்திலிருந்து 100 இரத்த பீஜன்கள் உருவானார்கள். ஒருவனை அழிக்க நினைத்தால் 1000 எதிரிகள் உருவாகிறார்கள். இது இயற்கைக்கு முரணான போர். அப்போது அக்னி தேவன் மெதுவாக பேசினார். ஆண் தெய்வங்களின் சக்தி இங்கு எடுபடாது. பிரம்மா கொடுத்த வரம் அது. இரத்த பீஜனை அழிக்க வேண்டுமானால் அது ஒரு பெண்ணின் சக்தியால், ஆதிசக்தியால் மட்டுமே முடியும். நாம் அன்னை பார்வதியை சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. காற்றின் வேகம் குகைக்குள் அதிகரித்தது. தூரத்தில் அசுரர்களின் போர் முரசு ஒலிக்கும் சத்தம் கேட்டது. அது மரணத்தின் அழைப்பு மணி போல ஒலித்தது. வாருங்கள், இப்போதே கைலாயம் செல்வோம். அன்னை அம்பிகையிடம் நம் உயிர் பிச்சை கேட்போம் என்று இந்திரன் எழுந்தான். அதே நேரத்தில் அசுரர்களின் பாசறையில் வெற்றி கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்தது. நடுநாயகமாக அமர்ந்திருந்தான் இரத்த பீஜன். அவனது கண்கள் நெருப்பு கங்குகளைப் போல ஜொலித்தன. அவனது சிரிப்பு அந்த மலை பிரதேசம் முழுவதும் எதிரொலித்தது. மகாராஜா, ஒரு அசுர வீரன் ஓடி வந்து வணங்கினான். தேவர்கள் அனைவரும் கைலாயத்தை நோக்கி ஓடுகிறார்கள். நாம் அவர்களை விரட்ட வேண்டுமா? அதை கேட்டு இரத்த பீஜன் கையில் இருந்த மது கிண்ணத்தை வீசி எறிந்தான். ஓடட்டும், பயந்தாகோலிகள். அவர்கள் எங்கு சென்றாலும் என் நிழல் அவர்களை துரத்தும். அவர்கள் அந்த சிவனிடமோ விஷ்ணுவிடமோ செல்லட்டும். ஆனால் ஒன்றை நினைவில் கொள், என் உடலில் இருந்து விழும் ஒரு துளி இரத்தம் போதும் இந்த உலகத்தையே அசுர குலமாக மாற்ற. அப்போது அவன் அருகில் இருந்த மற்றொரு தளபதி கேட்டான், ஆனால் பிரபு, அவர்கள் ஆதிசக்தியை வேண்டிக் கொண்டால் நாம் என்ன செய்வது? பெண் சக்தி ஆபத்தானது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இரத்த பீஜன் ஏளனமாக சிரித்தான். பெண்ணா? மென்மையான மலர் போன்ற கரங்களை கொண்ட ஒரு பெண்ணால் மலை போன்ற என் உடலை என்ன செய்துவிட முடியும்? அவளால் ஆயுதம் ஏந்த முடியுமா? என்னுடைய இரத்தத்தை பார்த்து மயங்கி விழுவாள். கவலைப்படாதே, நாளை சூரியன் மறைவதற்குள் மூவுலகமும் என் காலடியில் இருக்கும். அவனது கர்வம் விதியின் முடிவை அறியாமல் ஆடிக்கொண்டிருந்தது. கைலாய மலை பனி படர்ந்த சிகரங்கள் அமைதியாக இருந்தன. ஆனால் அங்கே தேவர்கள் அன்னை பார்வதியின் காலடியில் விழுந்து அழுது கொண்டிருந்தனர். தாயே, காப்பாற்றுங்கள்! இரத்த பீஜன் எங்களை நிர்மூலமாக்குகிறான். அவன் சிந்தும் இரத்தம் அசுரர்களின் விதையாக மாறுகிறது என்று இந்திரன் கதறினான். அன்னை பார்வதி தனது சாந்தமான உருவத்தில் இருந்து மெல்ல மாறினாள். தேவர்களின் கண்ணீர் அவளுக்குள் இருந்த தாய்மையையும் அதே சமயம் அநீதிக்கு எதிரான கோபத்தையும் தூண்டியது. அவள் உடலில் இருந்து ஒரு திவ்ய ஒளி தோன்றியது. அந்த ஒளியிலிருந்து பொன்னிற மேனியுடன் அம்பிகை தோன்றினாள். அஞ்சாதீர்கள் தேவர்களே! அம்பிகையின் குரல் இடி என முழங்கியது. அந்த அசுரனின் முடிவு நெருங்கிவிட்டது. அவனது கர்வமே அவனுக்கு யமனாக அமையும். அம்பிகை சிங்கத்தின் மீது ஏறி போர்க்களம் புகுந்தாள். அவளுடன் சப்த கன்னியரும் அணிவகுத்தனர். போர்க்களம் புழுதியால் நிரம்பியது. அம்பிகையின் வாள் மின்னலைப் போல சுழன்றது. சும்பன் நிசும்பனின் படைகள் சிதறி ஓடின. ஆனால் இரத்த பீஜன் முன்னால் வந்து நின்றான். பெண்ணே, உன்னால் என்னை வெல்ல முடியாது என்று கத்தினான் இரத்த பீஜன். அம்பிகை பதிலுக்கு சிரித்தாள். மூடனே, என் வாள் உன் தலையை மட்டுமல்ல, உன் அகங்காரத்தையும் அறுக்கும். போர் தொடங்கியது. அம்பிகை தனது சூலாயுதத்தை வீசினாள்.
அது இரத்த பீஜனின் தோலை தாக்கியது. ரத்தம் பீரிட்டு அடித்தது. ஆனால் தேவர்கள் பயந்தது போலவே நடந்தது. தரையில் சிந்திய இரத்த துளிகள் ஒவ்வொன்றிலிருந்தும் அச்சு அசலாக இரத்த பீஜனை போலவே உருவம் கொண்ட புதிய அசுரர்கள் தோன்றினர். ஒரு நொடியில் ஒரு இரத்த பீஜன் 100 ஆனான். 100 1000 போர்க்களம் முழுவதும் இரத்த பீஜன்களால் நிரம்பியது. அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் சிரித்தனர். பார்த்தாயா தேவி, நான் ஒருவன் அல்ல, நான் ஒரு படையாவேன். அம்பிகை சற்றே திகைத்தாள். இவர்களை வெட்ட வெட்ட எதிரிகள் பெருகிக் கொண்டே போவார்களே தவிர குறையாது என்பதை உணர்ந்தாள். அவளது முகம் கோபத்தில் சிவந்தது. அந்த கோபம் எல்லை மீறியது. அம்பிகையின் புருவங்கள் நெறிந்தன. அவளது நெற்றிக்கண்ணில் இருந்து அக்னி பிழம்பு போன்ற கோபம் வெளிப்பட்டது. அவளது முகம் கருத்தது. திடீரென்று வானம் இருண்டது. அந்த சராசரங்களும் நடுங்கின. அம்பிகையின் நெற்றியிலிருந்து ஒரு பயங்கரமான உருவம் வெடித்து கிளம்பியது. அதுவரை உலகம் கண்டிராத ஒரு வடிவம் அது. அவளின் பெயர்தான் காளி. அவள் நிறமானது பார்ப்பதற்கு அமாவாசை இரவை போன்ற அடர் கருப்பு. அவளது கண்கள் சிவந்த நெருப்பு உருண்டைகளைப் போல இருந்தன. நாக்கு வெளியே தொங்கிக் கொண்டிருக்க, கழுத்தில் அசுரர்களின் மண்டை ஓடுகளை மாலையாக அணிந்திருந்தாள். இடுப்பில் வெட்டப்பட்ட கைகளை ஆடையாகச் சுற்றியிருந்தாள். அவளது கைகளில் ரத்தம் தோய்ந்த வாளும் பாசக்கயிறும் இருந்தன. அவள் எழுப்பிய ஓங்காரக் குரல் அசுரர்களின் இதயத்தை வெடிக்கச் செய்தது. காளி என அம்பிகை அழைத்தாள். சாமுண்டேஸ்வரி, இந்த இரத்த பீஜனின் மாய வித்தையை நீதான் முறியடிக்க வேண்டும். நான் இவனை தாக்கும் போது இவன் உடலில் இருந்து சிந்தும் ரத்தம் தரையில் விழாமல் நீ பருக வேண்டும். ஒரு துளி கூட பூமியை தொடக்கூடாது. இதை கேட்ட காளி பயங்கரமான சிரிப்பை உதிர்த்தாள். அப்படியே ஆகட்டும் என கர்ஜித்தாள். இப்போது போரின் போக்கு மாறியது. இப்போது இது சாதாரண போர் இல்லை, இது ஒரு வேட்டை. காளி தனது நாவை நீட்டினாள். அது போர்க்களம் முழுவதும் பரவியது போல் இருந்தது. அம்பிகை தனது ஆயுதங்களால் இரத்த பீஜனை தாக்கினாள். அவன் உடலில் இருந்து ரத்தம் பீரிட்டது. ஆனால் அத்தனையும் தரையை தொடுவதற்கு முன்பே காளியின் நாவால் உறிஞ்சப்பட்டது. இரத்த பீஜன் அதிர்ச்சியில் உறைந்தான். என்ன நடக்கிறது இங்கே என்று அவன் கத்தினான். அவன் தப்பிக்க ஓடினான். ஆனால் காளி அவனை துரத்தினாள். அவளது காலடி சத்தம் பூகம்பம் போல இருந்தது. ஏற்கனவே உருவாகியிருந்த ஆயிரக்கணக்கான இரத்த பீஜன்களை அவள் பிடித்து வாயில் போட்டு மென்று தின்றாள். எங்கே ஓடுகிறாய் என காளியின் குரல் அவனது காதுகளுக்குள் நாராசமாக ஒலித்தது. இறுதியாக உண்மையான இரத்த பீஜன் மட்டும் எஞ்சியிருந்தான். அவன் உடல் ரத்தம் இழந்து வெளுத்து போயிருந்தது. அவனால் நிற்கக்கூட முடியவில்லை. இனி உன் ரத்தம் சிந்தாது, என் தாகம் தீர்க்கும் என்று கூறியவாறு காளி அவன் மீது பாய்ந்தாள். அவனது உடலை தூக்கி தனது வாளால் பிளந்தாள். சிந்திய மொத்த இரத்தத்தையும் அவள் பருகினாள். இரத்த பீஜன் அலறிக்கொண்டே சரிந்தான். அவனது உயிர் பிரிந்தது. அசுரர் குலம் அழிந்தது. தேவர்கள் வானிலிருந்து பூமாரி பொழிந்தனர். ஜெய் காளி, ஜெய் மாகாளி என்ற கோஷம் விண்ணை பளந்தது. போர் முடிந்தது. ஆனால் காளியின் கோபம் அடங்கவில்லை. இரத்த வெறி அவளுக்குள் இன்னும் கொதித்துக் கொண்டிருந்தது. எதிரிகள் இல்லாத பின்பும் அவள் ஆவேசமாக நடனமாடத் தொடங்கினாள். அது ஆனந்த தாண்டவம் அல்ல, ஊழிக்கால ருத்ர தாண்டவம். அவள் ஆடிய ஆட்டத்தில் பூமி பிளக்கத் தொடங்கியது. மலைகள் சரிந்தன, கடல்கள் பொங்கின. அவளது ஆக்ரோஷம் உலகையே அழித்துவிடும் போல் இருந்தது. தேவர்கள் மீண்டும் பயந்தனர். சிவபெருமானே, அன்னையை தடுத்து நிறுத்துங்கள், இல்லையெனில் அவள் காப்பாற்றிய உலகத்தை அவளே அழித்து விடுவாள் என்று சிவனிடம் தேவர்கள் வேண்டினர். சிவபெருமான் புன்னகைத்தார். அவள் இப்போது கோபத்தின் உச்சியில் இருக்கிறாள். வார்த்தைகளால் அவளை சமாதானப்படுத்த முடியாது. அன்பால் மட்டுமே வெல்ல முடியும். சிவபெருமான் காளியாடிக் கொண்டிருந்த போர்க்களத்திற்கு வந்தார். அவர் எந்த ஆயுதத்தையும் எடுக்கவில்லை, கோபமாக பேசவில்லை. மாறாக அன்னை வரும் வழியில் பிணங்கள் நிறைந்த அந்த போர்க்களத்தில் ஒரு குழந்தையைப் போல தரையில் படுத்துக் கொண்டார். காளி வெறித்தனமாக ஓடி வந்தாள். அவளது கண்கள் எதையும் பார்க்கும் நிலையில் இல்லை. அவள் வந்த வேகத்தில் அவள் யாரோ ஒருவர் மீது மிதித்து விட்டாள். அவள் கால் பட்டதுமே ஒரு சிலிர்ப்பு அவளுள் ஏற்பட்டது. கீழே குனிந்து பார்த்தாள். அங்கே அவளது கணவர் சர்வேஸ்வரனான சிவபெருமான் அவளது காலடியில் அமைதியாக படுத்து கிடந்தார்.
அவரது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. அந்த ஒற்றை கணம் பிரபஞ்சமே ஸ்தம்பித்தது. காளியின் ஆக்ரோஷம் காற்றோடு கரைந்தது. ஐயோ, என் சுவாமியை மிதித்து விட்டேனே என்ற அதிர்ச்சியில் அவள் தனது நாக்கை கடித்துக் கொண்டாள். அவளது கோரமான உருவம் மறைந்து கண்களில் கருணை சுரந்தது. அவள் வெட்கமும் வேதனையும் கலந்த உணர்வுடன் பின்வாங்கினாள். சிவன் மெதுவாக எழுந்து அவளை பார்த்து புன்னகைத்தார். சாந்தம் காளி, சாந்தம் என்றார் சிவன். உன் கோபம் உலகை காக்கவே வெளிப்பட்டது. இப்போது அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. மீண்டும் அன்னை வடிவத்திற்கு திரும்பு. காளி மெதுவாக தலையசைத்தாள். அவளது கரிய நிறம் பொலிவானது. பயங்கரமான ஆயுதங்கள் மறைந்து அபய ஹஸ்தம் தோன்றியது. அந்த போர்க்களம் மீண்டும் அமைதிக்கு திரும்பியது. உலகம் மீண்டும் ஒளியை பெற்றது. தீமையை அழிக்கத் தோன்றிய அந்த உக்கிரமான வடிவம் இன்றும் தர்மத்தை காக்க காத்திருக்கிறது. பெண்ணின் மென்மைக்குள் உலகையே அதிர வைக்கும் வீரம் ஒளிந்திருக்கிறது என்பதை இரத்தபீஜனின் கதை நமக்கு உணர்த்துகிறது. அன்னை காளியின் இந்த அவதாரம் வெறும் அழிவல்ல, அது தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டும் ஒரு புனிதமான அறப்போர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.